மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இதே காரியத்தை குறித்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அருள்நாதர் பேசும் பொழுது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். துயரம் என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் மோர்னிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Blessed are those who mourn, they shall be comforted. mourn என்ற ஆங்கில பதத்திற்கு தமிழ் பொருள் என்ன? ஆறுதலே பெற முடியாமல் புலம்புதல், மனம் உடைந்து புலம்புதல். ஆகவேதான் இயேசு சொன்னார், இப்பொழுது துயரப்பட்டு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், இனி வரும் நாட்களில் நகைப்பீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொன்னார். யோவான் 16:20 சொன்னார், உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறும் என்று. கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. புலம்புதல், ஆறுதல் இல்லாமல் புலம்புதல், இதற்கு என்ன விளக்கம் சொல்வோம்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தரியு என்னும் ஒரு அரசன் நீதிமானாக விளங்கிய தானியேலை சிறையில் போடுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. போட்டுவிட்டான். சிங்க குகையில் அவன் கிடந்தான். எந்த நேரம் சிங்கம் அவனை கொன்றுவிடும் என்ற சூழ்நிலையில் தானியேல் இருக்க, தரியு இரவெல்லாம் உறங்கவில்லை. அவனுக்காக புலம்பி அழுதான். அதிகாலையில் எழுந்து தானியேல் இருந்த சிங்க குகைக்கு வந்தான். என்ன செய்தானா? துயர துணியான் புலம்பினான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று துயர துணியான் ஒரே கூச்சலோடு தன்னுடைய மந்திரிகள் மத்தியில், தன்னுடைய இராணுவ வீரர்கள் மத்தியில், பாதுகாவலர்கள் மத்தியில் சற்றும் வெட்கப்படாமல் புலம்பி அழுதான். துயர தொனியாய் அழுதான். தானியேலே, நீ உயிரோடு இருக்கிறாய். அதுதான் புலம்.